அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகாபரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல ஓய்வு நாளின் காலை வேளை கரண்டியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆண்டவரே இயேசு பொறுப்பெடுத்த தலைவராக நடத்தியபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த கொள்ளை வியாதி நிமித்தம் இந்த நாட்களிலும் சபைகள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிகளாய் கூடி ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறேன். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த காணொளி காட்சி பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும், எல்லா பிரதிகூலங்கள் தடைகளை மாற்றும். தொடர்ந்து உள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தருடைய வாக்கு மாறினாலே இந்த பாடல். ஸ்தோத்திரம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாலே. சுத்தர்களாய் மாறினவே, சுதரர்கள் முடிந்தனரே. சுத்தர்களாய் மாறினவே, சுதரர்கள் முடிந்தனரே. விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். திருவயிலே வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். திருவயிலே வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். ஆமென். கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறை
அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவின் அரணே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவின் அரணே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் மேகம் கொண்ட வாக்குத்தத்தம் சோழனின்றி காத்திருக்க மேகம் கொண்ட வாக்குத்தத்தம் சோழனின்றி காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வார் விரைந்து முன்னே இடுவாய் விசுவாசத்தால் உரிமை கொள்வார் விரைந்து முன்னே இடுவாய் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவின் அரணே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவின் அரணே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் மேகம் கொண்ட வாக்குத்தத்தம் சோழனின்றி காத்திருக்க மேகம் கொண்ட வாக்குத்தத்தம் சோழனின்றி காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வார் விரைந்து முன்னே இடுவார் விசுவாசத்தால் உரிமை கொள்வார் விரைந்து முன்னே இடுவார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் ஹல்லேலூயா 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 கர்த்தாவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தரே மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுது உடைய வசனங்களை கேட்க இருக்கிறோம் அடியாரை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக ஆண்டவரே இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறீர் உடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை அறிகிறீர்
உடைய பிள்ளைகளுடைய மனபாரங்களை அறிகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய துக்கங்களை அறிகிறீர் ஆண்டவரே. வறுமைகளும் வியாதிகளும் மனவேதனைகளும் சஞ்சலங்களும் உடைய பிள்ளைகளை ஆழ்த்துகிறதை கர்த்தர் காண்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரை திடப்படுத்தும் ஆண்டவரை, தைரியப்படுத்தும் ஆண்டவரே. உலகத்தின் முடிவரை சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது வார்த்தைகளை தாரும் ஆண்டவரை. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீங்களே. இந்த பகல் வேளையிலே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை தருவீராக. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு அழகிய சொத்தம் அல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர செய்தியும் ஸ்தோத்திரம் காணொலி காட்சி மூலமாக காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சற்று நேரம் தியானிக்கும்படியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிப்போம். 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அருமையான ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானன் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் அந்நாட்களிலே 1வது வசனத்தில் படிக்கிற அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 40வது அதிகாரம் 3-4 வசனத்திலே இவனை முன்குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே படிப்போம். 40வது அதிகாரம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், நம்முடைய தேவனுக்கு பாதையை சுவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது சுவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானனை குறித்து பல ஆயிரம் ஸ்தோத்திரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவ ஆவியானவரால் ஸ்தோத்திரம் முன்குறிக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அந்த யோவான் ஸ்நானன் ஸ்தோத்திரம் இவனுடைய சரித்திரத்தை நாம் குறித்து பார்ப்போம் என்றால் சகரியா மனோவா சகரியாவுடைய ஸ்தோத்திரம் சகரியா எலிசபெத் தம்பதிகளுடைய அருமையான மகன் யோவான் ஸ்நானன். அவரை குறித்து சொல்லும்போது ஸ்தோத்திரம் நீங்கள் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே படிக்கும் போது 1வது அதிகாரத்திலே அவர்கள் ஸ்தோத்திரம் 6-7 வசனத்தை படிக்கும் போது அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க ஸ்தோத்திரம். இந்த சகரியாவும் எலிசபெத்தை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலே படிக்கும் போது அவர்கள் இருவரும் தேவன் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 7வது வசனத்தில் படிக்கும்போது எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்க ஸ்தோத்திரம். வயது சென்ற அருமையான ஸ்தோத்திரம் சகரியாவும் எலிசபெத்தும். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் தேவனுக்கு முன்பு அவர்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அன்பான பிள்ளைகளே, நாம் இதை தியானிப்பது என்னவென்றால் ஸ்தோத்திரம் குற்றமற்றவர்கள். தேவனே சாட்சி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படி செய்தவர்களாயிருந்தார். ஆனால் புத்திர சந்தானம் அல்ல. இந்த நாட்களிலே நாம் மாறி மாறி குற்றம் சொல்வதை அதிகமான இடங்களிலே காண முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்றால் அல்லது ஏதாவது ஒரு நஷ்டமோ கஷ்டமோ ஏதாவது சில இழப்புகள் ஏற்றாலும் உடனே நாம் தீர்ப்பு சொல்லிவிடுவோம். அவருடைய பாவம், அவருடைய அந்த பாவம் இந்த பாவம் என்று நாம் அநேக குற்றம் சொல்லி அவர்களை காயப்படுத்தி விடுவோம். ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம் சகரியா எலிசபெத் தம்பதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி அவர்கள் செய்தார்கள். ஆனால் ஆசீர்வாதம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில ஆசீர்வாதங்கள் இல்லை. சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவித்து ஆண்டவருக்கு உத்தமமாக இருந்து ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் செவ்வையும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது சில ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தடைப்பட்டிருக்கலாம்.
ஆனால் ஒன்று உறுதி பாருங்க, அந்த ஸ்தோத்திரம், அந்த கற்பனைகளின்படி கை கொண்ட அந்த ஸ்தோத்திரம் சகரியா எலிசபெத் தம்பதியை கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்தருளினார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அதுதான் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய அந்த யோவான் ஸ்நானனை கர்த்தர் கொடுத்தார். அந்த நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிக்கும் போது அப்படி இருக்கிற அந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதும் கர்த்தருடைய தூதன், அதாவது அப்பொழுது 11வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு பலிபீடத்தின் வலது பக்கத்தில் இருந்து அவனுக்கு தரிசனமான சகரியாவை கண்டு கலங்கி சகரியாவை கண்டு பயந்தான் என்று பார்க்கிறோம். சகரியாவை கர்த்தருடைய தூதன் நோக்கி சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிள்ளைகளை அதில் கவனிப்பது என்னவென்றால், வயது சென்றவர்கள், ஆசீர்வதிக்கப்படாதவர்கள், வயது சென்றவர்கள், அவர் சகரியாவை தன்னை குறித்து சொல்வது நான் கிழவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கே கவனிப்பது என்னவென்றால், அந்த ஸ்தோத்திரம் அந்த நாளிலும் அந்த கர்த்தருடைய தூதன் தோன்றி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஸ்தோத்திரம் சகரியாவை பயப்படாது. 13வது வசனம், உன் வேண்டுதல் ஸ்தோத்திரம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதில் நாம் பார்ப்பது என்ன? வயது சென்றிருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வயது சென்ற முதிர் வயதிலும் சகரியா கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கிறார். தேவ மனுஷனாகிய கேப்ரியேல் தூதன் தோன்றி சொல்லுகிறார், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நாம சில சமயங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்கள் தடைபடும் போது, அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்பிக்கை நம்மை விட்டு மாறி போகும்போது அந்த ஜெபத்தை விட்டு விடுகிறோம். ஆனால் சகரியா அப்படி இல்லை, ஜெபித்துக் கொண்டே இருந்தார். கிழவனாயிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அந்த 15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், ஸ்தோத்திரம், பிதாக்களுடைய இதயம் என்று சொல்லி அப்பொழுது 18வது வசனத்தில் படிக்கிறார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதோ நான் இதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார் என்றால் எந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க முடியும், எந்த வயதிலும் ஆசீர்வதிக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்க முடியும், யார் மத்தியிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நம்முடைய செய்தி அதுவல்ல, கனி ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நம்ம ஸ்தோத்திரம் அதைத்தான் நம்ம மத்தேயு சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்திலே படித்தோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய அந்த சகரியா எலிசபெத்துடைய தம்பதியாகிய யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்ப ஸ்தோத்திரம், இவரை குறித்து படிக்கும் போது வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக, தேவனுடைய பிரதிஷ்டையின் புத்திரனாக, தீர்மானத்தின் புத்திரனாக, ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வளர்க்கப்பட்ட அருமையான பிள்ளை. உங்களுக்கு தெரியும், இவரை குறித்து சொல்லுவது திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது, இவருக்கு சில பிரமாணங்களை நியமங்களை கட்டளையிட்டார். ஆனால் யோவான் ஸ்நானன் தன்னுடைய மரண காலம் வரை அந்த பிரதிஷ்டையை காத்து கொண்டார். உங்களுக்கு தெரியும் அல்லவா? இதே போலதான் உங்களுக்கு மனோவா தம்பதிகளுடைய பிள்ளையை குறித்து அறியும் சிம்சோன். அவனுக்கு கர்த்தர் இதே போலதான் அவனுக்கு சில பிரமாணங்களை கொடுத்தார். அந்த இடத்துல சிம்சோன் அதை மீறி விட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் புதிய பாட்டிலே சகரியாவிடத்தில் சோத்திரம் யோவான் ஸ்நானன் தம்பதியிடத்தில் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த பிரமாணத்தை இவருக்கு நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மனோவா தம்பதிகள் அது நல்ல பிள்ளை தான், அவர்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான். அவர்களுக்கு கொடுத்த கிதியோன் சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டை மீறினான். இங்கே எலிசபெத்து சகரியா தம்பதியினுடைய பிள்ளையாகிய யோவான் ஸ்நானன் அந்த பிரதிஷ்டையை காத்து கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு கண் முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக சிலர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறி, தேவனுடைய வார்த்தைகளை மீறி, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக காணப்படலாம். ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சிம்சோன் வழி பிரமாணத்தை மீறி இருக்கலாம், ஆனால் யோவான் ஸ்நானன் அதை காத்துக் கொண்டார். ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்பட்டார். நாம் மற்றவர்களை அல்ல, நாம் பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க முடியும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், அதாவது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே படிக்கும் போது, லூக்கா 1வது அதிகாரம் 8வது வசனம், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில்
காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து. முதலாவது லூக்கா எழுதின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்கள் அதை படிக்கும் போது நீங்கள் அதாவது லூக்கா ஸ்தோத்திரம் 8வது வசனத்துல படிக்கும் போது அதை அவனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கிறோம். வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது ஸ்தோத்திரம் அவன் மறைந்து வாழ்பவர். அதாவது நீங்கள் 1வது அதிகாரம் 8வது நான் படிக்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம் அப்படி இருக்க அவன் ஆசாரியர்களுக்கு முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் தேவதூதர் தோன்றி அவருக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவனுடைய ஊழியத்தின் காலம் முடிந்து இவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய வீட்டிற்கு போய் அவன் தன்னுடைய மனைவியிடத்திலே ஸ்தோத்திரம் அவன் பிரவேசித்து அங்கே அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும் போது அந்த எலிசபெத்து 5 மாத காலங்களவும் மறைந்திருந்தாள் என்று நீங்கள் படிக்கலாம். ஸ்தோத்திரம். 5 மாத காலம் என்ன செய்திருக்கிறது? அவள் மறைந்திருந்தாள். ஸ்தோத்திரம். ஆமா, 24வது வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே உனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்திலே என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். அல்லேலூயா. ஆமா, சில வாக்குத்தத்தங்களையும் நம்ம மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் சில கால நேரங்களிலே நாம் மறைந்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் படித்தீர்கள் என்றால் மீண்டும் அந்த பிள்ளையை குறித்து படிக்கும் போது எலிசபெத்து அந்த பிள்ளையை பெற்று வளர்த்து அவர் தன்னுடைய ஏறத்தாழ 25-30 ஆண்டு காலங்கள் யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்க்கை மறைவாக தான் காணப்பட்டது. நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். தேவனை எதிர்பார்க்கிற மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மறைவான ஒரு பகுதி இருக்கிறது. நாம் மறைந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் தன்னை எந்த இடத்திலும் அவர் சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் எலிசபெத்தும் சகரியாவும் எந்த இடத்திலுமே பிரசித்தப்படுத்தவில்லை. எங்களுக்கு ஒரு பிள்ளையாண்டா பிறந்திருக்கிறான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகும். கபிரியல் தூதனையே வந்து அவரது என்னிடத்துல தோன்றி பேசுற பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இருக்கிறாங்க வீட்டுல. அவர்கள் எந்த இடத்துல சொல்லல பாருங்க. எலிசபெத்து முதல் 5 மாத காலங்கள் மறைந்திருந்தால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. நான் பிரகாசிக்க வேண்டியவன், இவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவன். ஆனால் ஸ்தோத்திரம் பிள்ளை பிறந்து மீண்டும் பார்வை ஏறத்தாலும் 30 ஆண்டு காலம் யோவான் மறைந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்றால், நீ ஆண்டவருக்காய் ஜொலிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை நீ கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது உன்னுடைய அஸ்திவாரம், உன்னுடைய பவுண்டேஷன், உன்னுடைய ஸ்தோத்திரம் முதல் காலகட்டம் நீ ஆண்டவருடைய வெளிப்படுத்து என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் அல்லவா? எலியாவிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ ஆகாபுக்கு வெளிப்படுத்து. அதுவரை எலியா மறைந்திருக்கிறார். இங்க பாருங்க, யோவான் மறைந்திருக்கிறார். தேவனுடைய அந்த வார்த்தை கிடைக்கிறது வரை, தேவன் வெளிப்படுத்த சொல்லுகிறது வரை அநேக சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி தோல்வி அடைகிறோம்? நம்முடைய மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? நாம் மாம்சத்தில் இடைப்பட்டு விடுகிறோம், மாம்சத்தில் கிரியை செய்து விடுகிறோம், தேவன் போக சொல்லாத இடத்துக்கு போய் விடுகிறோம், தேவன் பேச சொல்லாத வார்த்தைகளை பேசி விடுகிறோம். மறைந்திருக்க வேண்டிய காலத்துல நாம் மறைந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாம் ஸ்தோத்திரம் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல அந்த 4வது வசனத்தை படிங்க. மத்தேயு 3:4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஒட்டகமயின் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அதாவது ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார், நீங்கள் விரும்பினால் அல்லது நாம் விரும்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக சில காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, நான் அதை குறித்து தான் இந்த நாட்களிலே இந்த நேரத்திலும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறார். நமக்கு தெரியும், அத்திமரத்தில் வந்து ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார், உங்களிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம படிச்சிருக்கிறோம், கலாத்தியர்கள் படிக்கும் போது ஆவியின் கனிகளை குறித்து படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கனிகள் அல்ல. அது நிச்சயமாக ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் தேவையானது. அது தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆவியின் கனிகள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டியது.
தேவனுடைய பிள்ளைகளிடத்துல வெளிப்பட வேண்டியது ஆவியின் கனிகள். இது அப்படி அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். என்ன மனம் திரும்புதல்? மற்றுள்ள ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட, மற்றுள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட, மற்றுள்ள ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாய் மாற, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள், உங்களை அறிமுகமானவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நீங்கள் சந்திக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி அவர்கள் தேவனிடத்தில் வரும்போது அது உங்களுடைய கனிகளாக பரலோகம் அங்கீகரிக்கிறது. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த கனிகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் அல்லவா, ஸ்தோத்திரம், ஒரு மரத்திலே பலாப்பழம் இருக்கிறது, மாம்பழம் இருக்கிறது. அது பழுத்து கனியாக வரும்போது பறவைகள் அந்த கனியிடத்திலே தானாக தேடி வருகிறது. எப்படி தேடி வருகிறது? அந்த பழமானது பழுத்து வாசனையை பிரதிபலிக்கிறது. அந்த வாசனையினால் ஈர்க்கப்படும் போது மரத்தை, அந்த பழம் இருக்கிற அந்த கனி இருக்கிற இடத்திற்கு பறவைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. எந்த பழமுமே வாய் திறந்து சத்தம் போட்டு சொல்வதில்லை, நான் பழுத்திருக்கிறேன், உங்களுக்கு ஆகாரமாக ஆயத்தமாக இருக்கிற பறவைகளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று எந்த பழமும் பரிசாற்றுவதில்லை. அதனுடைய வாசனை வெளிப்படுத்துகிறது. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. உங்களில் இடத்திலிருந்து உங்கள் வாசனையாகி அது வெளிப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். நீங்கள் கனியாய் இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு அந்த கனி உங்களிடம், நீங்கள் வாசனையை வெளிப்படுத்தும் போது, அந்த கனியின் வாசனை உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் போது அந்த பறவைகள் மரத்திற்கு அந்த விருட்சங்களுடைய கனியை தேடி வருகிறது போல உங்களுடைய வாசனை வெளிப்படும் போது ஜனங்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஜனங்கள் உங்களிடத்தில் வருவார்கள். யோவான் ஸ்நானன் மக்களை தேடி போகவில்லை, ஜனங்கள் எல்லாம் அவரை தேடி வந்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. வனாந்தரத்தில் அவர் இருக்கிறதை குறித்து சொல்லும்போது, உங்களுக்கு எலிசபெத்தை குறித்து சொல்லும்போது, அவள் மலை நாட்டிலே இருந்தாள். மலைப்பாங்கான இடம், அவருடைய வாழ்க்கை மலைப்பாங்கான இடம், அவர் மறைவான இடம், வனாந்திரம் அவருடைய வாழ்க்கை. ஆனால் ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். காரணம் என்ன? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி அவரிடத்தில் இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி அவரிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் என்ன கனிகள் இருக்கிறது? அப்படி மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை தேவை. தியாகம், அர்ப்பணிப்பு. அங்கே பார்க்கும்போது அதான் சொல்லுகிறார், அவர் ஸ்தோத்திரம் வஸ்திரமானது, அவர் ஒட்டகமணி உடை தரித்தவராய், காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அவருக்கு உணவாக இருந்தது. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அவர் தன்னை பிரகடனப்படுத்தவோ, தன்னை மேன்மைப்படுத்தவோ, தன்னை வெளிப்படுத்தவோ அவர் விரும்பவில்லை. இயேசு வெளிப்பட வேண்டும், என் தேவன் வெளிப்பட வேண்டும், என் தேவன், என் கனி, அந்த வாசம் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் யோவான் ஸ்நானனுடைய ஒரே நோக்கமாயிருந்தது. அதனால்தான் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், அவனை பார்க்கலும் பெரியவன் ஒருவரும் இல்லை என்று. அவனை பார்க்கலும் பெரியவன் ஒருவரும் இல்லை என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். நம்மிடத்தில் என்ன தியாகத்தை நாம் சகிக்கிறோம், என்ன தியாகத்தை நாம் அனுபவிக்கிறோம், என்ன தியாகத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். புறஜாதி ஜனங்களிலே, நம்முடைய குடும்ப ஜனங்களிலே நாம் யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய சுற்றார் உறவினர்கள், உன்னிடத்தில் கனி இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, ஆவியின் கனி, அது எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டியது, அது நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டியது. ஆனால் இது மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. அந்த கனிக்கும் இந்த கனிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கனியை பார்க்கும் போது, இந்த கனி உங்களிடத்தில் வெளிப்படும் போது ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். உங்களுடைய இயேசு பெரியவர், உன்னுடைய இயேசு பெரியவர், உன்னுடைய நடக்கையில நான் காண்கிறேன், உன்னிடத்துல நான் காண்கிறேன், அதை உணர்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், எனக்கும் அந்த இயேசு வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக படிச்சீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் படிக்கும் போது, ஆவியின் கனி, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தைரியம் உடையவர்களாக, துணிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். 7வது வசனத்தை படிப்போம். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருவதை அவன் கண்டு வியல்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் ஸ்நானன் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஏரோதுடைய சம்பவத்தை இங்கே படிக்கிறோம். எந்த இடத்திலும் ஏரோதுடைய அந்த ஸ்தோத்திரம் தவறான வாழ்க்கையை அவன் மன்னனாக இருந்த போதும் கூட அந்த ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானன் அதை எடுத்து சொல்வதற்கு பயப்பட்டது கிடையாது.
இங்கே சொல்ல பில்லியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லுகிறார். அங்கே யோவான் ஸ்நானனிடத்தில் நீ செய்தது தவறு, மன்னனிடத்தில் துணிகரமாய் சொல்லுகிறார், தைரியமாய் சொல்லுகிறார். அவ்வளவு தைரியமே தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் அந்த ஆவியின் வைராக்கியம், ஆவியின் பரிசுத்த காரணம் என்னவென்றால் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் போது உங்களுக்கு தெரியுமல்ல, மரியாதை வாழ்த்தின போது எலிசபெத் சொல்கிறார், உன்னுடைய வாழ்த்துதலின் சத்தம் என் கேட்டவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வேதம் சொல்லுகிறது, சின்ன அந்த குழந்தையாக இருக்கும் போதே அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரம்பின பிள்ளையாக இருந்தது. நம்முடைய தேவன் உங்களுக்கு தந்த அச்சாரமான அடையாளமான அந்த முத்திரையாக மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை அடுத்த இடத்தில் சொல்லி தைரியமாக உங்களால் சொல்ல முடிகிறதா? இன்றைக்கு அநேகம் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்ம பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நடுங்கி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் நம்ம தப்பா நினைச்சிருவாங்க, அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, அவங்கள நம்ம வெறுத்துருவாங்க, அவங்க நம்மளை ஓரமிட்டிடுவாங்க. ஆனால் யோவான் ஸ்நானன் இடத்துல அந்த சம்பவமே கிடையாது. தைரியமா மில்லியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லுகிறார். ஏரோது இடத்துல போய் சொல்ல, நீ சொல்லுகிறது தப்பு, நீ சோத்திரம், நீ செய்த தப்பு, பாவம் என்று கடிந்து கொண்டுள்ளார். அதனால் அவருக்கு சில அதனுடைய பிரதிபலன், அதனுடைய ரியாக்ஷன் யோவான் ஸ்நானன் அதிகமான விலையை கொடுக்க வேண்டியது வந்தது. ஆனால் அவர் பயப்படல. அவருக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு முடிவை நான் சந்திக்க வேண்டியது வந்தாலும் செல்ல வேண்டிய காரியத்தை எடுத்து சொல்லுவேன். அப்போ ரெண்டு சம்பவம் நான் சொன்னேன். ஒன்று தியாகமான வாழ்க்கை, இரண்டாவது துணிவு, தைரியம். நாம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிடத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய தாழ்மையை பார்க்க வேண்டும், நம்முடைய தியாகமான வாழ்க்கையை பார்க்க வேண்டும், நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்க வேண்டும், நம்முடைய தைரியத்தை பார்க்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு. அடுத்ததாக நீங்கள் 3வது அதிகாரம் மத்தேயுவில் படிக்கும் போது 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்க பார்ப்போம். 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். தேவனுடைய அடுத்த அதிலே பார்க்கும்போது கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உடனே அந்த வார்த்தையே அவருக்கு யோவான் ஸ்நானனுக்கு நன்றாக தெரியும். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுப்ப நான் எவ்வளவு தகுதியுடையவன் அல்ல. அவருக்கு முன்பு நான் ஒரு அற்பமான ஒரு மனுஷன். ஆனால் இயேசு இடம் கொடு, நீ செய்ய தாழ்மையை உடனே தரித்துக் கொண்டார். மனத்தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நாம் எத்தனை பேர் விருப்பப்படுகிறோம்? எத்தனை பேர் நம்ம பிரியப்படுகிறோம்? ஆண்டவருக்கு நான் கனி கொடுக்க வேண்டும் என்று நான் சோத்திரம். முதலாவது நம் தியாகம், துணிவு, கீழ்ப்படிதல். அது அடுத்ததாக படிக்கும் போது நம்முடைய சோத்திரம் அதிகாரம் உள்ள செய்தி. அதான் சொன்னேன், மில்லியன் பாம்பு குட்டிகளை தேவ வார்த்தைகளை தைரியமாக எடுத்து சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம படிக்கும் போது தியாகம் என்று சொல்லும்போது மனத்தாழ்மை. நீங்கள் அந்த மார்க் எழுதின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை கூட படிக்கும் போது மார்க் 1:7. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் 19-20 படிக்கும் பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரம் 19. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது மந்தி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார். அப்பொழுது அவர்கள், பின்னே யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றார். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார். அடுத்ததாக நம்ம படிக்கும் போது சோதரன் யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ கிருபை பெற்ற மனுஷன், எவ்வளவு அதிகாரமுடைய மனுஷன், எவ்வளவு தைரியமுள்ள மனுஷன், எவ்வளவு தியாகம் செய்த மனுஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவருடைய பாதரட்சையின் வாரை நான் குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியுடையவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். இந்த நாட்கள் நம்மிடத்தில் தாழ்மை எப்படி இருக்கிறது? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நஷ்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பிரதிகூலங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பசியின் மத்தியிலே, பட்டினியின் மத்தியிலே நம்முடைய தாழ்மை எப்படி, அந்த இடத்துல தான் நம்முடைய தாழ்மைகள் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். தாழ்மையை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட படிங்க. மார்க் 6:20. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விட்டுவிட படிங்க அந்த வசனத்தை. அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து. அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் பரிசுத்தம் உள்ளவன் என்று சாட்சி கொடுப்பது யார்? ஆமா, ஏரோது கொடுக்கிறார். பாருங்க, ஏரோது கொடுக்கிறார். பரிசுத்தம் உடையவர் என்று ஏரோது சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? பரிசுத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. ஆமா, தியாகமான வாழ்க்கை, துணிவான தேவனுடைய வார்த்தை தைரியமாக எடுத்துக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதல், சோத்திரம், அதிகாரமுள்ள செய்தி, தாழ்மை. அடுத்ததாக ஒரு தேவனுடைய பிள்ளை சோத்திரம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்த வாழ்க்கை மிக முக்கியமானது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. நம்ம வார்த்தையை ஜனங்கள் கவனிக்கிறாங்க, உங்களுடைய நடக்கையை பார்க்கிறாங்க, உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறாங்க, உங்களுடைய வாயிலிருந்து விழுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிட்டு நீங்கள் பரிசுத்தம் தேவனுக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்க முடியுமா? தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியுமா? நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. இந்த நாட்களிலும் காணப்படுகிற கொள்ளை வியாதியும் தேசத்தில் காணப்படுகிற கொந்தளிப்பும் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நினையாத நாளில் மனுஷகுமாரனாய் இயேசு வெளிப்பட இருக்கிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம சொல்ல முடியுமா, நான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் விதமாக நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்பு பரிசுத்தமாய் இருக்கிறேன், என் கரம் பரிசுத்தமாய் இருக்கிறது, என் கண் பரிசுத்தமாய் இருக்கிறது, என் வாய் பரிசுத்தமாய் இருக்கிறது, என் கால் பரிசுத்தமான பாதையிலே ஓடுகிறது, என் சிந்தனை பரிசுத்தமாய் இருக்கிறது, என்னுடைய செயல் கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமா. எத்தனை பேர் நம்மிடத்தில் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நம்ம உள்ள மனதோடு சொல்ல முடியும்? வெளியில நம்ம சொல்லலாம், ஆனால் நம்முடைய உள்ளான மனசாட்சி ஆண்டவரை குறித்து சாட்சி, ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் பரிசுத்தமானவர் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நீங்கள் கழுவிட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலை நம்ம அதிகமாய் பார்க்க முடியும். நீங்கள் வேத புத்தகத்தில் படிக்கும் போது, அதாவது ஸ்தோத்திரம், மரியாள் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 42வது வசனத்துல படிக்கும் போது, 42 படிக்கும் பார்ப்போம். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. 41வது வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். பரிசுத்த ஆவியினுடைய இடைப்படுதலை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி எலிசபெத் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். படிங்க. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இந்த சத்தத்தை நம்ம எங்கே கேட்டோம்? ஆமா, கேப்ரியல் தூதன் மரியாளிடத்தில் தோன்றி, நீ ஸ்திரீகளுக்குள் எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தை எலிசபெத்துக்கு எப்படி கிடைத்தது? ஆமா, ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பினது. கேப்ரியல் தூதன் சொன்ன அதே வார்த்தை எலிசபெத் சொல்லுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீர்களா? கேப்ரியல் தூதன் மரியாளிடத்தில் தோன்றி சொன்னார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட. அதே வார்த்தையை இங்கே மரியாள் சொல்லுகிறார், எலிசபெத் சொல்லுகிறார். பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல் ஒரு அந்த 2 பேரும் அந்த வார்த்தை ஒரே இடத்துல அப்படியே வெளிப்படுகிறது நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுபோல நீங்கள் இன்னும் அந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடும் போது, சில சமயத்துல நீங்கள் மனசுல ஒன்றை நினைப்பீர்கள். அது கூட நீங்கள் யாராவது சந்திக்கும் போது அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்படும். அங்கேதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் அந்யோன்ய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற அந்த கிரியை நீங்கள் உணர முடியும். யோவான் ஸ்நாபகனுக்கு இந்த கர்த்தருடைய தூதன் தோல்வி சொல்லுகிறார், நீ அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க கூடாது, அவனுக்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்னவென்றால், உடனே அவன் என்ன செய்து விடுகிறான், சந்தேகப்பட்டு விடுகிறான், ஊமை ஆகி விடுகிறான். இரண்டாவது சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆனால் இவன் யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்பது யோவான் ஸ்நாபகனுடைய மனைவியாகிய எலிசபெத்துக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம், பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டிய நாள் வருகிறது. யோவான் ஸ்நாபகனுடைய மனைவி சகரியாவுடைய மனைவி எலிசபெத்து அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயர் வைக்க என்று எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா, பெயர் வைகள் என்று சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? எப்போதாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? இவனும் ஊமை சொல்லவில்லை, ஆனால் அவள் அதுதான் எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் என்ன செய்திருந்தாள், நிரம்பி இருந்தாள். அவள் சொல்லுகிறார், பிள்ளைக்கு யோவான் என்று பெயர் வைக்க. எல்லாருக்கும் குழப்பம் வருகிறது, சந்தேகம் வருது. ஐயோ, உங்களுடைய வம்சத்தில் இப்படிப்பட்ட பெயர் யாருக்குமே கிடையாது, சகரியாவை வைத்து விடுவோம் என்று. உடனே தானே தகப்பனுடைய வாய்மொழியை கேட்போம் என்று சகரியாவிடத்தில் கேட்கிறார். சகரியா பலகை, எழுத்து பலகையை வாங்கி எழுதி கொடுக்கிறார் யோவான் என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியாருடைய ஒரு மனை இடைப்படும். ரொம்ப நாம் சிந்திக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியார் எப்படி இடைப்படுகிறார் பாருங்க. அங்கே கேபியல் தூதன் தோன்று நம்ம சொன்ன வார்த்தையை இங்கே எலிசபெத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சொல்லுகிறார். பரிசுத்த தேவனுடைய தூதன் சொன்ன வார்த்தை, இந்த பேரை இங்கே எலிசபெத்தை எடுத்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் அந்யோன்யமாய் ஐக்கியமாய் தேவ ஆவியிலே நிரம்பி இருக்கும் போது, தேவன் உங்களுடைய செயல்களை, திட்டங்களை நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் வளர்த்து, அல்லது இதை செய்ய வேண்டும், இந்த காரியம் செய்யலாமா என்று நீங்கள் திட்டமிடும் போது, வேற ஒரு ஆள் மூலம் அதை அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள். அடுத்ததாக நீங்கள் இன்னும் படிக்கலாம் பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 76வது வசனத்தை நீங்கள் படிக்க பார்ப்போம். 1வது அதிகாரம் 76வது வசனம். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே. இந்த சத்தத்தை நீங்க எங்க கேட்டீங்க? இந்த சத்தத்தை எங்க கேட்டீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்ன வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்ன வார்த்தை 40வது அதிகாரத்திலே நாம் படித்தோம் அல்லவா? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். என்னவா அங்க என்ன சொல்லப்பட்டது? இந்த லூக்காவில இந்த வசனத்தோடு கூட படிங்க. 1:76. நீயோ பாலகனே, பரிசுத்த ஆவியினால், அதாவது பெயரை எழுதி கொடுத்து உடனே பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவராக சகரியா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். 43. கர்த்தருக்கு வழியை கர்த்தருக்கு வழி. இனி நீங்க அடுத்ததாக லூக்கா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியாருடைய இடைபாடு எவ்வளவு கரெக்டாக செயல்படுகிறது பாத்தீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறதா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறதா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மிக முக்கியமானது. அப்படியானால் நீங்கள் ஆவியின் மனம் திரும்பதற்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும். தேவனுக்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும். இந்த நாட்களில் நம்மளால் ஏன் கனி கொடுக்க முடியவில்லை? ஏன் தேவன் விரும்புகிற கனிகளை நம்மால் கொடுக்க முடியவில்லை? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் படிக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை படிப்போம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கைகூட. யோவான் ஸ்நாபகனை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காட்டுகிறதுனா, ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை என்பது, தேவனுடைய ஜனத்துடைய வாழ்க்கை என்பது அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை.
இதை குறித்து தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்கிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பது கொஞ்சம் நல்லதில்லை, வாயிலிருந்து நான் என்ன செய்து விடுவேன், வாந்தி பண்ணிடுவேன். உன்னுடைய அனலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்று சோதம் தேசத்தில் கொள்ளை வியாதி, தரித்திரம் ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், எல்லா மன உளைச்சல். நம்முடைய விளக்கெல்லாம் அணைந்து காணப்படுகிறது. நம்முடைய விளக்கெல்லாம் அணைந்து காணப்படுகிறது. பிரகாசம் இல்லை, பிரகாசம் இல்லை. ஐயோ சோதரம், இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் சோர்ந்து காணப்பட்டது போல இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு அடக்கப்பட்டு விட்டார். எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. பேதுரு கேட்கிறார், வாங்கப்பா எல்லாரும் மீன் பிடிக்க போறோம், நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க வரீங்களா? அதுக்கு நாங்கள் வாங்க போ. எல்லாம் எரிந்து பிரகாசித்த ஆண்டவருக்காக பெரிய பேச்சு பேசின குடும்பக்காக நம்ம ஜீவனையும் கொடுப்போம், உயிரும் கொடுப்போம். எல்லாம் போய்விட்டது, எல்லாம் ஒரு இரவோடு இரவாய் போய்விட்டது. அங்க மீன் பிடிக்கவும் பழையபடி போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேசத்தில் கொள்ளை வியாதி, ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கு, சாத்தப்பட்டிருக்கிறது, ஆராதனை இல்லாமல் போய்விட்டது. இனிவனுடைய பழைய வாழ்க்கைக்கு நீ போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒருபோது நீ செய்துவிடக்கூடாது. ஒருபோதும் தேவனை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. ஒருபோதும் தேவனை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்க வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் உன்னிடத்துல கனியை தேடி வருகிறார். அத்திமரத்தில கனியை தேடி வந்த தேவன் உன்னிடத்துல கனியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறாயா? நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறாயா? இயேசு சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நாபனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்க ஒன்று படிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். 11 ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவரும் எழும்பினதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கொடுத்த இரண்டாவது சாட்சி. முதலாவது என்ன சாட்சி கொடுத்தார்? அவன் எப்படி இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இரண்டாவது அவர் கொடுக்கிறார், இந்த உலகத்திலே யோவான் ஸ்நானன் என்ற ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படிச்ச போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை விட இயேசு பெரியவர். இந்த வார்த்தை அப்படி வருது. ஹல்லேலூயா. ஸ்திரீகளிடத்தில், அதாவது யோவான் ஸ்நாபகனுடைய பிறப்பு எலிசபெத்திற்கு சகரியாவின் மூலம் பிறந்தவர்கள். ஆனா இயேசு அவனை விட பெரியவர். காரணம் அவர் பரிசுத்தாவினால் பிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதை நம்ம சரி புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்திரீகள் இடத்தில், ஆமா ஸ்தோத்திரம். ஆமா, தேவனுடைய பிள்ளை இயேசு 2 சாட்சி கொடுத்தார். அவன் ஸ்திரீயா இருந்தாலும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஹல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இரண்டாவது, அவன் எப்படிப்பட்டவன்? பெரியவன். ஹல்லேலூயா. நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நீங்களும் பெரியவர்களாக காணப்படும் போது கர்த்தர் உங்களை கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வனாந்திரத்தில் அந்த யோவான் ஸ்நானனை தேடி வந்தது போல கர்த்தர் உங்களிடத்துல ஜனங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மறைபொருள் ரகசியம் மறைந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகம் நாங்க பெரியாள். அதுதான் இயேசு அன்னைக்கு என்ன சொல்லிவிட்டார்? அங்க இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? சிறியவர்களாயிருப்பாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எங்க சோதரன் எங்களோட தலைமை போதகர் அவர் சொல்லுவார், இங்க பாருங்க, இங்க பெரிய டிஜிட்டல் போஸ்டர், பெரிய விளம்பரத்துல காணுகிற ஆட்கள் எல்லாம் பரலோகத்துல போற டார்ச்சர் அடிச்சுதான் பார்க்கணும். இயேசு சொன்ன அந்த வார்த்தையும் ஒட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பெரியவனாய் இருக்கிறவன் எல்லாம் பரலோகத்துல எப்படி இருப்பான்? சிறியவனாய் இருப்பான். ஆகவே நீ ஒருவேளை தேவனுடைய பிள்ளை, உன்னை யாரும் புரிந்து கொள்ளல, உன்னை யாரும் மதிக்கல, உன்னை யாரும் உயர்த்தல, உன்னை யாரும் பெருசா பேசலன்னு கவலைப்படாத. நீங்க சின்னதாகவே சிறியவனாகவே இருக்க விரும்பும். காரணம், நீ பரலோகத்தில் பெரியவனாய் காணப்படுவாய். நீ அதை விரும்பணும். நமக்கான எல்லாருக்கும் என்ன கோபம் வந்துடும்? நம்மளை போய் இப்படி தப்பா பேசிட்டாங்களே, என்னை இப்படி அற்பமா பேசிட்டாங்களே, என்ன கண்டு காணாம இருக்கிறாங்களே, என்ன ஓரம் கட்டுறாங்களே, ஒதுக்குறாங்களே. கவலைப்படவே கூடாது. இயேசு சொன்னார், நீங்க சிறியவனாய் இருக்கிறவன் பரலோகத்துல பெரியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உலகம் உங்களை மதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் கவலைப்படாதீங்க. அதற்கு முன்பதாக உலகம் என்ன செய்து விட்டது? இந்த உலகம் பகைத்து விட்டது.
வெறுத்து விட்டது, ஒதுக்கி விட்டது. இந்த உலகம் எனக்கே ஒரு சிறுமையை தருமையானால் உங்களுக்கு எதை தரும்? அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை, இந்த நாட்களில் நாம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரிடத்திலும் நம்ம அந்த ஸ்தோத்திரம் கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இவ்வளவு பெரிய இயேசு சொன்ன, இயேசு வாழ்த்தின, இயேசுடைய ஸ்தோத்திரம் வாழ்த்துதலை பெற்ற, அல்லது இயேசு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கென்றும் பெரியவன் என்றும் சொன்ன அந்த யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. பாருங்க, நீங்கள் படிங்க பார்ப்போம். 10வது அதிகாரம், யோவான் 10:14. யோவான் 10:14. யோவான் 10:14. சீக்கிரமா படிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 10:14. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட அந்த 7வது அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க போகும். 7:24. யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொரு யோவானை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் படிக்க முடியும். யோவான் ஸ்நாபகன் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ததே கிடையாது. நீங்கள் ஸ்தோத்திரம். முதலாக ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு வனாந்தரத்தில் தோன்றி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது ஏரோது தன்னுடைய ஸ்தோத்திரம், நான் முதலாவது முற்பகுதியிலே சொன்னேன் அல்லவா, ஏரோது இடத்திலும் தன்னுடைய பிழையை குறையை அவர் எடுத்து சொல்வதற்கு பயப்பட்டது கிடையாது. துணிந்து தைரியமாய் சொன்னார். அதனுடைய பிரதிபலனாக யோவான் ஸ்நாபகனுடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த இடைப்பட்ட காலம், அதாவது வனாந்திரத்திலே கூப்பிடுகிறோட சத்தம் என்று சொல்லி தொடங்கி அந்த சிறைச்சேதம் இந்த நாள் வரைக்கும் அவர் எந்த இடத்திலும் ஒரு அற்புதத்தை செய்ததாக நீங்கள் படிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் இடத்தில் காணப்படுகிற ஒரு தவறான ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம சில அற்புதங்கள் நடந்தாதான் அவர் ஊழியக்காரர், சில அதிசயம் நடந்தாதான் ஊழியக்காரர். சில ஒரு சோதரம் உலகத்திலேயே நம்மளுக்கு அறிந்ததிலே நமக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய சுவிசேஷகர் என்று உலகமே போற்றி பாராட்டுகிற ஒரு மனுஷன் விழுகிறார். அமெரிக்காவை சார்ந்தவர், பெரிய சுவிசேஷகர். அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலுமே அற்புதம் நடைபெற்றதே கிடையாது, தீர்க்க தரிசனமே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் இதே சத்தம் தான். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை போல ஆண்டவருடைய சோத்திரம் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்க, அதுதான் அவருடைய வார்த்தை இருந்தது. மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்க. பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க, நீங்க பரலோகராஜ்யத்தில் பிரவேசிங்க, இதுதான் அவருடைய வார்த்தை இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசனம் கிடையாது, அற்புதமும் கிடையாது. யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்க்கையிலும் அதிசயமும் கிடையாது, அற்புதமும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அவனை பார்த்து இயேசு சொன்னார், அவன் எரிந்த பிரகாசங்களா இருந்தான். அல்லேலூயா. அவன் பெரியவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்முடைய மனம் திரும்புவதற்கேற்ற கனி எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, நம்முடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்படலை, உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்படலை, நம்மளை காண்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. அநேக ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாட்களிலே நாம் தான் தடையாய் காணப்படுகிறோம். நாம் சரியாக வேண்டும், நம்மை சரிப்படுத்த வேண்டும், தேவனுக்கு முன்பு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த யோவான் ஸ்நாபகனிடத்தில் காணப்பட்ட மறைவான வாழ்க்கை, மறைந்திருக்கிற வாழ்க்கை, அல்லேலூயா. ஆமா, இயேசு எப்பொழுது தேவன் நம்மை வெளிப்பட சொல்லுகிறாரோ, யாரிடத்துல சொல்லுகிறாரோ அப்பொழுது சொல்லுவோம். இனியா குறிப்பிட்ட வேலை வந்தது, ஆகாபுக்கு உன்னை வெளிப்படுத்து என்று சொன்னார், போய் வெளிப்படுத்தினார், பெரிய கிரியை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அதுமேல அவர் மறைந்திருந்தார். இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் பல ஆண்டு காலங்கள் அவர் ஸ்தோத்திரம் வனாந்திரத்திலே அவர் ஸ்தோத்திரம் 40 நாள் உபவாசத்திற்கு போகிறார். அதற்கு ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலம் மறைந்தே வாழ்ந்தார். யார் யார் மறைந்த வாழ்க்கை வளர்க்கப்பட்டாரோ, யார் யார் மறைவான வாழ்க்கையை பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாம் பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. அது யோவான் ஸ்நாபகனாக இருக்கட்டும், அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அது மோசேயாக இருக்கட்டும், மறைந்து வாழ்ந்தவர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மறைவு இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் அதான் சொல்கிறார்களா, அந்த ரங்கத்தை பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
அவருடைய ஜபம் அந்தரங்கமாய் மறைவாயிருக்க வேண்டும். மறைவிட்டப்பட்ட தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. மறைவு முத்திரையிட்டப்பட்ட கிணறாக ஆண்டவருக்கு முன்பதாக நீ மறைந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பெரிய கருணை மூலம் அந்த சோதரம் மனந்திருப்பதற்கேற்ற கனியை கர்த்தர் முன் மூலமா கர்த்தர் கொடுக்க கிருபை செய்வார். நீ மிகுந்த கனியை கொடுப்பார். சொல்கிறார் அல்லவா, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்க எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பீங்க? நிறைவான கனிகளை கொடுப்பீங்க. அந்த கனிகளை இந்த நாள் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். நீங்கள் கொடுப்பீர்களா? நாம் தாழ்த்துவோமா? ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் தாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்க கூடாது, பயப்படக்கூடாது, திகையக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு சமயம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதி ஸ்தோத்திரம். இந்த செய்தியை காண்கிற கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த நாட்கள் ஆண்டவருக்காய் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க, பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றும், தொடர்ந்தும் நாம் மைமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.